என்னடா மனோஜ் அடுத்து வேற பிரச்சனையில சிக்கிட்டாரா? அப்படின்னு சொல்லி கேட்டா, கண்டிப்பா ஆமாங்க. அடுத்து மனோஜ் ஒரு தில்லாலங்கடி வேல பார்த்து வைக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஹிணிக்கு ரூ. 50,000 பணத்த மனோஜ் வந்து குடுத்துருப்பாரு. அதுவும் இந்த சிந்தாமணி வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா? ரோகிணி கிட்ட. அதனால எடுத்து குடுத்துருப்பாரு. அதையும் தெரியாம விஜயா கிட்ட சொல்லிர்றாரு வாய் தவறி. இப்போ ரோகிணி கிட்ட குடுத்த பணத்த மரியாதையா வாங்கிரு அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சொல்றாங்க. ஆனா, இந்த ரோகிணி சும்மா இருக்காங்களா? என்ன பண்றாங்க அப்டின்னா, மனோஜ் கிட்ட வந்து, "நான்லாம் பணத்த தர முடியாது. நீ வந்து உங்க அம்மாகிட்ட பேசு. முத்து பாரு 70,000 பணம் கொண்டு வந்தானே, அத என்ன அவங்க அவங்க அம்மாகிட்டயா குடுத்தான்? அவன் பொண்டாட்டிக்கு வண்டி வாங்கி தரப்போறான். நீ எனக்கு ஒரு 50,000 குடுத்தத திருப்பி கேட்டுட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, "நான் என்ன பண்றது ரோகிணி? அம்மா வந்து கேட்குறாங்கல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "முத்துக்கிட்ட என்ன கேட்கவா செஞ்சாங்க? என்ட்ட தானே கேட்குறாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முத்துட்ட கேட்டிருந்தாப்ல, அவன் உடனே எடுத்து குடுத்துருப்பானா? அவன் வந்து என் பொண்டாட்டிக்கு வண்டி வாங்கி தரப்போறேன். அதனால எனக்கு நான் தர முடியாது அப்படின்னு தான் சொல்லுவான். அப்படியே ஒரு வேள உங்க அம்மா கேட்டாப்ல அவன் குடுத்துருவானா? இல்ல, இல்ல. நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிற? நான் என் பொண்டாட்டிக்கு 50,000 குடுத்துருக்கிறேன். அவளுக்கு தேவைப்பட்டுச்சு நான் குடுத்துருக்கேன். நீ சொல்ல வேண்டியது தானே வாய திறந்து. என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் வந்து பணத்த குடுக்கவே மாட்டேன். உங்க அம்மாகிட்ட நீ எப்படி வேணாலும் சமாளிச்சுக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிர்றாங்க. ஸோ, அதனால இந்த அறிவுகெட்ட மனோஜ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அம்மா கண்டிப்பா சொன்னா கேட்க மாட்டாங்க. எப்படியாவது ரோகிணி கிட்ட பணத்த வாங்க சொல்லி அவங்களும் திட்டுவாங்க. இவ கேட்டா இவளும் திட்டுவா. நம்ம என்னதான் பண்றதுன்னு சொல்லும்போது, அந்த முத்து கொண்டு வந்திருந்தார்ல ரூ. 70,000 பணம். அந்த பணம் இந்த மனோஜுக்கு வந்து ஞாபகம் வருது. பேசாம அவங்க கிட்ட இருந்து அந்த பணத்த நம்ம எடுத்துற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குறுக்கு புத்தியா தான் யோசிக்கிறாரு. அது மாரி தான் அந்த பணத்தையும் எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே முத்துவுக்கும், மீனாவுக்கும் ரூம் வந்து கிடையாது. ஹால்ல தான் இருக்கிறாங்க. அந்த பணத்த விஜயா அவங்க தங்கியிருக்காங்க. அந்த ரூம்ல தான் வந்து வைக்கிறாங்க. உடனே அங்க போயிட்டு இந்த மனோஜ் வந்து கைவரிசைய காட்டி, பழைய மாதிரி மறுபடியும் பணத்த வந்து எடுத்துடுறான். எடுத்துட்டு விஜயா கிட்ட, "இந்தாங்கம்மா ரோகிணி குடுத்துட்டா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்த வந்து குடுக்குறான். இப்போ மறுநாள் வந்து முத்து வந்து கேட்குறாங்க, "பணத்த எடுத்துட்டு வா மீனா, உனக்கு பிடிச்ச மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிர்லான்னு" சொல்லிட்டு போய் பார்த்தா, வச்ச இடத்துல பணம் இல்ல. அதுக்கப்புறம் தான் மனோஜ கண்டுபிடிக்கிறாங்க.